தாய்மண்ணை வணக்கம். நமது காணொலி பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பும் மற்றும் தமிழ்நாட்டின் எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் நெகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய முதல் நாள் கொல்லிமலை யாம் சென்றிருந்தோம். அந்த பயணங்கள் சிறப்பாக இறைவன் ஆசியோடு அந்த பயணங்கள் சிறப்பாக அந்த மாசி பெரியண்ணா மற்றும் எட்டுக்கை அம்மன் காளியம்மன் என்று சொல்வார்கள். அந்த ஆலயம், அந்த ஹில்ஸ் எல்லாம் 70 கொண்டை ஊசி வளைவு என்று சொல்லுவோம். அந்த இடத்திலும் சிறப்பாக தரிசனம் நிறைவு பெற்று அதன் பிறகு நேற்றைய தினம் அந்த காளியின் ஆசீர்வாதத்தோடு, அந்த இறைவன் ஆசீர்வாதத்தோடு மடப்புறம், சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் அருகே மடப்புறம் காளி என்று சொல்வார்கள். அந்த காளியும் நேற்று தரிசனம் செய்யும் போது யாம் உள்ளே செல்லும் போதே ஒரு மயில் மாதிரி ஒரு பேப்பரிலே மயில் காட்சியில் எடுத்துக்கொண்டு போன போது அந்த வாசலிலே, கோபுர வாசலிலே உன்னை வரவேற்கிறண்டா என்று சொல்லி அந்த நந்தி பகவான் காட்சி கொடுத்தார் அந்த பேப்பரிலே. அதன் பிறகு உள்ளே போனவனே இறைவனாட்சியோடு பொது தரிசனத்தில் செல்லும்போது ஒரு தாயார் பட்டுப்புடவை வாங்கி கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த உயரமான சிலையாக இருக்கும் அந்த மடப்புறம் காளி என்பது, அந்த சேலையை அவர்கள் குச்சியிலே எடுத்து மாட்டும் போதே வானிலே 3 கருடன் வானிலே வட்டமிட்டார்கள். எதற்கு சொல்கிறோம் என்றால், உம்மை பார்க்க நாங்கள் வந்துவிட்டோமடா என்று சொல்லி அந்த ஆனந்தத்தோடு அந்த தாயார் அவர்கள் இந்த குழந்தையை மகிழ்விப்பதற்காக அணிந்துவிட்டார்கள். யாம் சட்டையிலே அணிந்திருக்கும் அந்த கோயிலுடைய சிறப்பு ஏன் என்று சொல்கிறோம் என்றால், அந்த கோயிலை ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. தமிழக இந்து அறநிலையத்துறை சார்பாக அவர்களுடைய ஒத்துழைப்பையும் நாம் அணுக வேண்டிய காரணத்தினாலே கோயிலை யாம் அந்த வீடியோ போட முடியவில்லை. இருந்தாலும் இறைவன் இந்த நேரத்திலே உனக்கு நான் கொடுக்கிறேன்டா என்று சொல்லி அந்த கோயிலிலே இந்த கார்டை கொடுத்தார்கள். இதில் ரொம்ப ஒரு குதிரையும் அந்த மடப்புறம் காளியும் அதில் இருக்கும். இறைவன் நல்லபடியாக நம் பயணங்கள் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவராக இறைவனை வழிபட வேண்டும். அன்புதான், அன்பு என்பது ஒன்றே ஒன்றுதான். ஒருவர் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம். அவர்களுக்கு அந்த இறைவன் ஒருவனே என்று தான் வரும். நாங்கள் ஒரு தீப்பெட்டியிலே எடுக்கும்போது கூட அந்த தீப்பெட்டியிலே மைய புள்ளி ஒன்று உள்ளது. அந்த தீப்பெட்டியிலே எய்ம் என்று போட்டு உள்ளது. எதற்கு சொல்கிறோம் என்றால், நீ எதை நோக்கி செல்கிறாயோ அந்த கடைசியிலே அந்த மைய புள்ளியிலே தான் நிற்கப் போகிறீர்கள் என்று சொல்லி இந்த இறைவன் ஆசியோடு தாய்மண்ணே வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய சேனலை பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் யூடியூப் சேனல் சார்பாக நெகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய்மண்ணே வணக்கம். வாழ்க இந்தியா, வளர்க தமிழ்நாடு என்று சொல்வதிலே பெருமிதம் கொள்கிறோம். நல்லதே நடக்க வேண்டும்.